ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரெய்னி சீசனில் சாமந்தி செடியெல்லாம் எப்படி காப்பாற்றணும், அதே சமயத்தில் சாமந்தி கட்டிங்ஸ் எல்லா பிரான்ச்சஸ் வேர் பிடிக்கிறதுக்கு பதியம் வைக்கலாம். ஐஸ்வர்ய செம்பருத்தி கூடவே வைக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நிறைய தான் மேலே இருக்குது மாடியில். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த செடி எடுத்துன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பிளான்ட் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இது எரு நல்லா கலந்து நம்ம மண்ணுக்குள்ளே நட்டோம்னா, நான் அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசரே கொடுக்கல பாருங்கள். எப்பயோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாமந்தி கன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சுது. நான் இந்த செடிங்கள்லாம் வீடியோ பண்ணியிருப்பேன். அதெல்லாம் போய் நான் பார்க்கும்போது நாளுங்கள்லாம் தெரியும் சீக்கிரமாகவே. ஆனால் சீக்கிரமாகவே வளர்ந்துச்சு. இந்த பிளான்ட்டெல்லாம் நல்லா பசுமையாக இருக்கு பாருங்கள். ஒயிட் கலர் இது வேறு எந்த கலர்னு தெரில. கொஞ்சம் சேர்ந்த போல் ஆயிடுச்சு செடிங்களா, அதனால தெரில. நம்மளுக்கு தான் இப்போ மொட்டு போட போதே, அதனால தெரிஞ்சிடும் கலர்லாம் சீக்கிரமாகவே. இது கொக்கோபீட்டில் பிளான்ட்டுங்க. கொக்கோபீட் பிளான்ட்டெல்லாம் நீங்கள் இப்போ தொடர்ந்து ரெயின் இருக்குது, மழை இருக்குது. தொடர்ந்து மழை வரும்போது நீங்கள் கொக்கோபீட் பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா மழையிலே விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், வேறு அழுகல் வரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம ரெயின்லேயே வச்சா வேறு அழுகல் வரும். நம்ம ரெயின் இல்லாத இடத்துல நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், இடம் பார்த்து. அதே சமயத்தில் மண் கலந்துருந்தால் வைக்க தேவையில்ல, நீங்கள் மழையிலே வச்சிடலாம் செடி. இந்த பிளான்ட்டெல்லாம் மண்ணில் தான் இருக்குது. நான் மாடியில் தான் வச்சுருக்கேன். இது இப்போ தான் கொண்டு வந்திருக்கேன் கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்குது, அதுக்காக சொல்கிறேன் நான். அதே போல் ட்ரை லீஃப் கம்போஸ்ட் போட்டிருப்பீங்க. அது கூட நீங்கள் மழையில் வைக்கக்கூடாது. வெறும் ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டில் வளர செடியும் கீழே தான் கொண்டு வந்து வச்சுருந்த மழை இல்லாத இடத்துல. அதுதான் நல்லது. பாருங்கள், இது ஐஸ்வர்ய செம்பருத்தி. நான் பூ பறிச்சிருக்கிறேன். வேறு செடியிலேருந்து பிரான்ச்சஸ் கட் பண்ணியிருக்கிறேன், சின்ன செடியிலேருந்து. இது இப்போ மழை வருது, அங்கே வீடியோ பண்ண முடியல, அதனால் பூ பறிச்சிட்டு வந்துட்டேன். இந்த செடியிலேருந்து 2 பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லோ சாமந்தி ஏற்கனவே ஒயிட்டும் எல்லோவும் 2 கவரில் நட்டிருந்தேனே, கவரில் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. அந்த செடியிலேருந்து பிரான்ச்சஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரே கப் தொட்டியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு. வேர் பிடிச்சோடனே மாற்றிக்கலாம் வேணும்னா. பாருங்கள், இது போல் இதில் நான் காய்கறி வேஸ்ட்டு, வெங்காயத்தூள் எல்லாமே கலந்து எருமண்ணானது ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் நான். இது நான் கலந்து விடாமல் வைக்கணும். ஏன்னா எல்லாமே போட்டு வச்சுட்டேன். 1 வீக் கழிச்சு நான் நடுறேன். 10 days ஆனால் போதும். அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்போவே கூட நட்டுடலாம். நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், அப்போவே கூட நடலான்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் இது போல் தண்ணியிலே நடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போடணும். இப்போ மழை வர்றதுனால போட தேவையில்லை, உடனே கட் பண்ணிட்டு போட்டால் சும்மா 2 நிமிஷம். இது போல் நட்டுடணும். பாருங்கள், வேர் பிடிச்சவுடனே நீங்கள் வேறு பாட்டுக்கு மாற்ற போகிறேன்னு சொன்னால் 2 கன்று வைக்கலாம். இது போல் ஐஸ்வர்ய செம்பருத்தி ரோஸ் கலரு. நீங்கள் இது போல் மண்ணில் 2 செடி வைக்கணும், 2 பிரான்ச்சஸ்ஸு. லீஃபெல்லாம் நீங்கள் எடுத்து விடுற மாதிரி இருந்து. இப்போ ரெயின் வருது, லீஃபெல்லாம் எடுக்கக்கூடாது, அதனால் அப்படியே வச்சிடலாம். அதுவே பழுத்து கூட கொட்டிடும். சப்போஸ் இல்லை 2 நாள் மழை இல்லைன்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மழை வர்றதுனால கட்டிங்ஸ் எல்லாம் வச்சா நல்லா சீக்கிரமாக வேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது நான் 2 பிரான்ச்சஸ் வச்சுக்கோ. ஒரு சாமந்தி கிளை. இது அடியில் மட்டும் இலை இல்லாமல், இலை இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் எடுத்துட்டு பாருங்கள், இது போல் நல்லா கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் போகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உள்ளே போகணும், அப்போ தான் நல்லது. இது போல் நீங்கள் நட்டுட்டு தண்ணியில் ஈரமாக இருக்குது, அதனால் நம்ம தண்ணி விடக்கூடாது. நான் சொல்கிறேன், தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் செடிக்கு ரொம்ப சேர் மாதிரி ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இது நீங்கள் 20 daysக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். 1 month வச்சா கூட ரொம்ப நல்லது. செடி எந்த பாதிப்பு இல்லாமல் நல்லா வளரும். சாமந்தி கட்டிங்ஸும் ஐஸ்வர்ய செம்பருத்தி கட்டிங்ஸ் வேர் பிடிக்கிறதுக்கு பிரான்ச்சஸ் வச்சுட்டோம். நான் இது வேர் பிடிச்சோன்னே தனியாக வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.